எம்பிபிஎஸ் தேர்ட் ரவுண்டுக்கான தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் யார்கிட்ட கேட்கறதுனே தெரியலன்னு இருக்காங்க. நம்ம நிறைய பேர் வந்து கேட்ட கொஷின்ஸை பேஸ் பண்ணி இப்போ நானே உங்ககிட்ட என்ன கொஷின்ஸ்லாம் இருக்கோம், அதுக்கு என்ன வந்து பதில் வந்து இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்னா, ரெண்டாவது ரவுண்டில் ஒரு தமிழ்நாடு சீட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து ரிசல்ட் வருமா வராதா அப்படின்றப்ப ரிசல்ட் விட்டுட்டாங்க பாருங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாடுல ஒரு சீட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஆல் இண்டியா கவுன்சிலிங் சீட்டு வந்துருச்சு. சார் எனக்கு என்ன பண்றேனே தெரியல சார் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருந்தாங்க. ரெசிக்னேஷனுக்கு டேட்டு தமிழ்நாடு கொடுத்தது முடிஞ்சு போச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வேணுமா, இது வேணுமா அது வேணும் தான் முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு தான் எம்சிசியில் போட்டிருக்கீங்க. ஏன்னா சில நேற்று ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் திருவாரூர் காலேஜ் கிடச்சிருக்கு, ஆனால் எம்சிசியில் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு மதுரை மெடிக்கல் தானே ரொம்ப பெஸ்ட்டு. அப்போ நான் இந்த சீட்டை நான் என்ன சார் பண்ணுவேன், எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னா ரிசைன் பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம 23 கொடுத்த டேட்டை 24 வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ஒரு சீட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இங்கே ஒரு சீட்டு ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ரிசைன் பண்ணிடலாம். ரைட்டா? இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். சார் இன்னொருத்தவங்களுக்கு என்ன குழப்பம் அப்படின்னா, சார் ரிசக்னேஷன் கொடுத்துட்டாங்க சார், நான் ரெண்டாவது ரவுண்ட்ல நான் சீட்டு வந்துருச்சு, நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் சார், ஆனால் எனக்கு அந்த சீட்ல இருந்து நான் இன்னும் காலேஜ் எல்லாம் போய் சேரல, அந்த காலேஜ் எனக்கு வேணாம், ஆனால் நான் வேற காலேஜ் போகலான்னு இருக்கேன், ரீஅலாட்மெண்ட் போடலான்னு இருக்கேன் சார், ரீஅலாட்மெண்ட்ல கிடைச்சா நான் போயிடுவேன் சார் அந்த காலேஜுக்கு, கிடைக்கலன்னா என்ன பண்றது, வேற வழியில இதான் போவேன்னு நினைச்சேன், ஆனா ரிசைன் பண்ண சொல்றாங்களே சார், ஏதோ ரிசக்னேஷன் கொடுத்துட்டாங்க, ரிசைன் பண்ணலன்னா அடுத்த ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, இப்படிலாம் குழப்பறாங்களே அப்படின்னா ஒன்றும் குழம்பவே தேவையில்லை. ஏற்கனவே ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அந்த காலேஜில் என்ன பண்ண போறோம், ஜாயின் பண்ணல, ஆனா அடுத்த தேர்ட் ரவுண்டு, இப்ப இருக்கக்கூடிய தேர்ட் ரவுண்ட்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ரீஅலாட்மெண்ட் போட போறோம். வந்தா தேர்ட் ரீஅலாட்மெண்ட்டுக்கு வர்றதுல நம்ம போய் ஜாயின் பண்ண போறோம். வரலையா ஏற்கனவே இருக்க காலேஜுக்கு பணம் கட்டிட்டோம், கிளாஸ்க்கு போக வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஒன்று இல்ல எனக்கு வேண்டாம் சார் ரெண்டாவது ரவுண்ட்ல அலாட் ஆன காலேஜ், மூணாவது ரவுண்டுல இருக்கிறத தான் நான் வந்து வந்ததுன்னா நான் எடுத்துக்கிறேன், வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனா இப்போ இருக்கிறது எனக்கு வேணாம், ரிசைன் பண்ணிடலாம். புரியுதா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. 2 ரவுண்ட்ல வந்த காலேஜ் வேணாம், ரிசைன் பண்ணிடுங்க. 3வது ரவுண்ட்ல வருது வரல, எனக்கு வந்து நான் என்ன பண்ணலாம், அதுதான் போட போறேன், எனக்கு இது வேணாம்னா ரிசைன் பண்ணிடலாம். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 3வது ரவுண்ட்ல எனக்கு வராம போயிடுச்சுன்னா அப்படின்றவங்க ரிசைன் பண்ணக்கூடாது. புரியுதா? நான் 2வது ரவுண்ட்ல எனக்கு சீட்டு வச்சிருக்கேன், 3வது ரவுண்ட்ல நான் போட போறேன், அதுல வரலன்னா எனக்கு இந்த காலேஜ் சீட்டு வேணும்பா. இப்போ ஒருத்தர் வந்து கால் பண்ணாங்க, சார் எனக்கு வந்து டாகூர் மெடிக்கல் காலேஜில் டென்டல் கிடச்சிச்சு சார் செகண்ட் ரவுண்டில், டென்டலில் வந்து எனக்கு வந்து ஐடியா இருக்குது, ஆனால் 3வது ரவுண்டில் நாங்கள் போட போகிறோம், செல்ஃப் ஃபினான்ஸ் கிடச்சதுன்னா போயிடுவோம், இல்லைன்னா கூட இந்த டென்டல் நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு. இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, டென்டலே வேணாம் சார், எனக்கு டென்டலே வேணாம், ஆனால் டென்டல் சீட்டு வந்து எங்களுக்கு கற்பகடாயில் கிடச்சிச்சு, என்ன பண்ணுறது, நாங்கள் இது வேணாம், நான் 3வது ரவுண்டில் போகிறேன், எம்பிபிஎஸ் கிடைச்சா பார்க்குறேன், இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்றவங்க ரிசைன் பண்ணிடலாம். புரியுதா? இவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது 3வது ரவுண்டில் புதுசாக நான் அப்ளிகேஷன் போட்டு சீட்டு எடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அப்ளிகேஷன் போடலான் இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷனு புதுசாக இப்போ தான் எது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணல, கவர்மெண்ட்டுக்கும் ரிஜிஸ்டர் பண்ணல, மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரிஜிஸ்டர் பண்ணல, அப்ளிகேஷனே நான் போடல இது வரைக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ண முடியாது, போடவே முடியாது. ஏற்கனவே கவுன்சிலிங் முன்னாடி நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க இல்லையா கவுன்சிலிங்காக, அப்போ ரிஜிஸ்டர் பண்ணி யாரோட நேமு மெரிட் லிஸ்ட்ல இருக்கோ, ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு போட்ட காலேஜஸ் மெரிட் லிஸ்ட்னு ஒன்று கொடுத்தாங்க, அதே போல மேனேஜ்மெண்ட்டுக்கு யார் அப்ளை பண்ணாங்களோ அதுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் கொடுத்தாங்க, என்ஆர்ஐக்கு யார் போட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் கொடுத்தாங்க, மைனாரிட்டி கோட்டாக்கு யார் போட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு மெரிட் லிஸ்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி மெரிட் லிஸ்ட்ல ஆல்ரெடி நேம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியுமா, இப்ப கவுன்சிலிங்ல தேர்ட் ரவுண்ட்ல
பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரைட்டா? டவுட் கிளியரா? புரிஞ்சுதா? இதெல்லாம் இருக்கு சார், மார்க்கே இல்லை, என்ன சார் பண்றது? அடுத்த வருஷம் இருக்குங்க நம்மளுக்கு 2026. புரியுதா? எனக்கு கவர்மெண்ட் தான் எடுத்து ஆகணும்னு நினைக்கிறவங்க இப்ப பிசியா இருந்தீங்கன்னா 500 மார்க் வச்சுட்டு கவர்மெண்ட் கிடைக்கணும்னா கனவுல தான் காணணும் கவர்மெண்ட் சீட்டு. செல்ஃப் ஃபினான்ஸ்னா ஓகே, கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ரைட்டா? என்ன செல்ஃப் ஃபினான்ஸ், நான் 500 மார்க் 470 மார்க்கே கிடைச்சதுல கிடைக்கும், தாராளமா கிடைக்கும். இப்போ வந்து டாகூர் வந்து சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பனிமலர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் 2-3 காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஆட் ஆயிருக்கு. அது இல்லாமல் ஒரு காலேஜ், நியூ காலேஜ் வருது. அதனால செல்ஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க தாராளமா ஒரு 10 மார்க் வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. புரியுதா? ஏற்கனவே லாஸ்ட் ரவுண்ட்ல இருந்த கட் ஆஃப்ல இருந்து ஒரு 10 வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலெல்லாம் கனவு காணக்கூடாது. இதுவே 10 மார்க் இறங்கி வருமா அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஐயோ இல்ல எப்படியா சீட் எடுத்துட்டா போதும், எதுக்கு தேவையில்லாம அடுத்த வருஷம் வரைக்கும் ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு இருக்கிற ஒரு கிரௌட் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து போட்டி பலமா இருக்கு. நீங்க பாருங்க, தமிழ்நாடுல டீம்டு யூனிவர்சிட்டி லலிதாம்பிகை போன வாட்டியோட 30 மார்க் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க கவுன்சிலிங்ல. டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அவ்வளவு கடுமையான போட்டி, 30-35 மார்க் வரைக்கும் போட்டி போட்டு சீட்டு எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் எப்படி செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் 4.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் எல்லாம் விடுவாங்க? விட மாட்டாங்க. ரைட்டா? அதனால கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து 500 மார்க், 490 மார்க், 450 எல்லாம் வச்சுட்டு பிசியில எம்பிசில எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ரைட்டா? வரவே வராது. சீட்டு வந்து 1 மார்க் இறங்குமான்றதே பெரிய கொஸ்டின் மார்க். இருக்கிற மார்க்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றதே பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு மார்க்லயுமே 18-20 பேர் இருக்காங்க. அந்த மேல இருக்கக்கூடிய ரேஞ்சில் பக்கத்துல ஒரு மார்க்ல அப்படி பின்னாடி பின்னாடி இருக்கிற மார்க்லயே ஒரு 18-20 பேர் இருக்கிறதுனால சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. 3வது ரவுண்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்பு இல்லை. ரைட்டா? அதனால பாருங்க, அதே மார்க்ல இருந்தா ஓகே. 1 மார்க் இருக்கா, பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க. இல்லைன்னா எதுக்கு 5ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்றீங்க? அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பாருங்க. அடுத்த ஆப்ஷன் என்ன? ரிப்பீட்டர்ஸ் தான். ரிப்பீட் பண்ணுங்க. 6 மாசம் இருக்கு, அட்டகாசமா அடிச்சுட்டு எதுக்கு தேவையில்லாம ஒரு கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ்ல கிடைச்சா கூட 4.5, பிரைவேட் யூனிவர்சிட்டியில கிடைச்சாலும் 5.5, அதோட அப்படியே டபுள் பண்ணா 10-12 லட்சம் ரூபாய், 5 வருஷத்துக்கு பே பண்ணோம்னா 60 லட்சம் ரூபாய். ரைட்டா? எதுக்கு 60 லட்சம் ரூபாய் போட்டுக்கிட்டு? ஆர்ஜிஆர்ல வாங்க, 6 மாசத்துல உங்களை அடுத்த கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறதுக்கு நாங்க தயார் பண்றோம். ரைட்டா? அதுல ஜாயின் பண்ணணும்னா சீட் இருக்கா அப்படின்றது தெரியல, எங்க ஆஃபீஸ்ல கால் பண்ணுங்க. 8695186953 அதை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சீட் இருந்தா வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. பட் வில் கிவ் த கேரண்டி. சீட்டு இருந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னு வச்சுங்களேன், கவர்மெண்ட் சீட்டு அட்டகாசமா 2026ல கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் நாங்க. ரைட்? ஓகே. அடுத்த டவுட் என்ன சார், இந்த 3வது ரவுண்டு எனக்கு கிடைக்குமா தெரியல சார், ஸ்டே வேகன்சில நான் போலாமா? தாராளமா போலாம் சார். இந்த ரவுண்ட்ல எனக்கு சீட்டு வந்து ஓகே சார், எது அலாட் ஆகுதோ அலாட் ஆகலையோ 2வது ரவுண்ட்ல இருக்கிறது வந்ததுனால ஓகே, நான் ஸ்டே வேகன்சில போலாமா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. எப்பா, நீ சீட்டு யார் ஹோல்டு பண்ணி வச்சிருக்க, 4வது ரவுண்டு அலௌட் இல்லை. ஸ்டே வேகன்சில ஜாயின் பண்றவங்களுக்கு என்னன்னா, ஏற்கனவே சீட்டு யார் ஹோல்டுல இருக்கோ, கையில சீட்டு வச்சிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே டிஸ்குவாலிஃபைட் டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்டே வேகன்சி. ரைட்டா? ஸ்டே வேகன்சில கம்மி ஆகுமா சார் கட் ஆஃப் அப்படின்னா, ஆல் இண்டியால கம்மி ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல் இண்டியால ஸ்டே வேகன்சில கம்மி ஆகும். எது? டீம்டு யூனிவர்சிட்டி. ஏன்னா பணம் பே பண்ணணும். ஸ்டே வேகன்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா, இப்ப நம்ம 3rd ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இல்ல. 5 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணிடணும், டியூஷன் ஃபீஸ். ரைட்டா? அப்புறமா நீ கடைசி சீட் எடுக்கலன்னா அவுட்டு. இன்னும் அது இதை சொல்றப்பதான் ஒரு இது வந்து, போன வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கேண்டிடேட் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் ஸ்டே வேகன்சில எடுத்துட்டாங்க. ஸ்டே வேகன்சில எடுத்துட்டாங்க, 5 லட்சம் ரூபாய் கூட கட்டிட்டாங்க. ஆனா மீறி இருக்கக்கூடிய பணத்தை கட்ட முடியாம போய் சீட் எடுக்கல. என்ன ஆச்சுன்னா, பணத்துக்கு பணமும் போச்சு, செக்யூரிட்டி டெபாசிட் போச்சு, எழுத விடலங்க. இந்த வருஷம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 520 மார்க் இருக்கு. அந்த குழந்தை இந்த வருஷம் நீட் எழுதியிருக்கு. எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்? கவுன்சிலிங்ல டிபார் பண்ணி வச்சிருக்காங்க. ரைட்டா? அந்த குழந்தைக்கு சீட் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதனால நல்லா படிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க, பேரண்ட் தயவு செய்து கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த கவுன்சிலிங்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பாருங்க, அந்த குழந்தையோட லைஃப் மார்க் இருக்கு. இந்த வாட்டி எக்ஸாம் எப்படி எழுதிட்டாங்க போல.
பட் வந்து கவுன்சிலிங்கில் பண்ணுறப்ப ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து உங்களது வந்து டிபார் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? கவுன்சிலிங்கில் இப்போ சீட்டு எடுத்து ஸ்டே வேகன்சியில் சேராமல் விட்டுட்டாங்க. அமௌண்ட்டு போச்சு, இந்த வருஷமும் போச்சு குழந்தைக்கு. ரைட்டா? இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி இருக்கும், உங்களுக்கு ப்ராப்பராக பக்காவாக கைட் பண்ணுறதுக்கு. ரைட்டா? ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனல் என்ன பண்ணும், பார்த்துட்டு இருக்கீங்களா, சும்மா அப்படியே முறைச்சு பார்த்துட்டே இல்லாமல் கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். ரைட்டா? கீழே அது பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதை போட்டிங்கன்னா தட்டி வச்சிங்கன்னா இங்கே போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டப்பு 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 நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். ரைட்டா? சரி சார், அடுத்த வருஷம் தான் பண்ணுறேன், ஆனால் இப்போ 6 மாதம் ஆயிடுச்சு, குழந்தை எப்படி அப்டேட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. என்ன பண்ணலாம், சாய்ராம் அண்ட் ஆர்ஜிஆர் இன்ஸ்டிடியூஷன் கொலாபரேட் பண்ணி 9th நவம்பர் ஒரு அட்டகாசமான ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் என்ன படிச்சு வச்சிருக்காங்க, இது வரைக்கும் என்ன தெளிவா இருக்காங்க, கம்பல்சரி அடுத்த வருஷம் அடிச்சிருவாங்களா அப்படின்றது ஒரு மார்க் எக்ஸாம் ஒன்று பண்றோம். 9th நவம்பர் சென்னையில் சாய்ராம் என்ஜினியரிங் காலேஜில் ஃப்ரீ. வீட்டில் இருந்து நீங்க அங்க தாம்பரம் வந்துட்டீங்கன்னா போறோம், அங்கிருந்து பஸ் வசதி, மத்தியானம் சாப்பாடு, காலையில உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபெசிலிட்டி, மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ பக்காவா பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து ஜம்முன்னு கொடுக்குறோம். என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அதில் அனலைஸ் பண்ணி எங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எங்க வீக்கா இருக்கீங்க, எங்க நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ரிப்போர்ட் வரைக்கும் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோங்க. ரைட்டா? அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. ரைட்டா? பண்ணுங்க சார். வீட்டில இருந்தே படிக்கலாம்னு இருக்கும் சார், இந்த 3rd ரவுண்டு பாக்குறேன், 3rd ரவுண்ட்ல கிடைக்கல அப்படின்னா வீட்டில இருந்தே ஏற்கனவே படிச்சு மார்க் பக்கத்தில் தானே போயிருக்கு, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஆமா, ஆர்ஜிஆரோட டெஸ்ட் சீரீஸ் இருக்கு. அக்டோபர்ல சாப்டர் வைஸ் எழுதலாம், நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் வேணும்னாலும் கொடுக்குறோம், டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டெஸ்ட், ஜனவரியில பார்ட் டெஸ்ட், பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் போர்ஷன்ஸ் டெஸ்ட், தென் வந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல ஏப்ரல்ல மார்க் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணும். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆர்ஜிஆர் டீம் ரெடியா இருக்காங்க. எவ்வளவு தெரியுமா ஃபீஸ்? ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான், 6000 பிளஸ் டாக்ஸ் தான். 300க்கும் மேற்பட்ட எக்ஸாம்ஸ் நீங்க எழுதலாம் 6000 ரூபாய் பிளஸ் டாக்ஸ்ல. ரைட்டா? யூஸ் பண்ணிக்கங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட்டா? இல்ல சார் கொஞ்சம் கிளாஸ் இருந்தா நல்லா இருக்கும் சார், கொஞ்சம் அப்படி பிரஷ் அப் பண்ணா நல்லா இருக்கும், ஆன்லைன் ப்ரோக்ராம் கொடுக்குறோங்க, டெய்லி ஈவினிங் கிளாஸ் எடுங்க, சண்டேல அட்டென்ட் பண்ணுங்க, நான் வீட்டில் இருந்தே படிச்சிங்கன்னா படிச்சிங்க, எதனா டவுட் இருந்தால் ஈவினிங் கிளாஸ் நடக்கிறப்ப பார்த்துக்கிட்டு கேட்டுங்க டீச்சர்கிட்ட. 20,000 பிளஸ் டாக்ஸ் தான் அங்கே உங்களுக்கு. அது என்னது டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்களா? எடுத்துங்க, 50% டிஸ்கவுண்ட் எடுத்துங்க, போங்க, 10,000 பிளஸ் டாக்ஸ் மட்டும் பே பண்ணுங்க. ரைட்டா? இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஜம்முன்னு ஜாலியாக ஹாப்பியாக வீட்டில் இருந்த மாதிரியே டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், கிளாஸும் அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இயர் ஏதாவது உங்களுக்கு நடுவில் எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்க, எங்கள் டீச்சர்கிட்ட சொல்லி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி கொடுங்க சார். சரியா? 3rd ரவுண்ட்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கொடுங்க, இல்லைன்னா நேரடியா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. 9176552121 கூப்பிடுறீங்களா? கண்டிப்பா உங்க கால் நான் அட்டன் பண்ணி பேசுவேன். மிஸ் ஆச்சுன்னா, மிஸ்டு கால்ல இருந்ததுன்னா நானே உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் கால் பண்ணிட்டு உங்களுக்கு தகவல் கொடுத்து தான் மறு வேலை நான் பார்ப்பேன். சரிங்களா? எதனா கிளாஸ்ல இருக்கலாம், இல்லை செஷன்ல இருக்கலாம், இல்லை வீடியோவில் ரெக்கார்டு இருக்கலாம். ரைட்டா? இந்த மாதிரி சில என்கேஜ்மெண்ட் இருக்கும், அதனால தான் உங்களுடைய காலை வந்து எடுக்க முடியாமல் போகுமே தவிர மற்றபடி எடுக்க வேண்டாம் அப்படின்றதே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே யாரெல்லாம் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ இந்த வீடியோவை தயவு செய்து இந்த 3வது ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.